இந்த ரமலான் மாதம் முழுக்க முழுக்க ஒவ்வொருவருக்கும் ஒரு பயிற்சி கூடம். இந்த 30 நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக செய்யக்கூடிய பயிற்சி தான் அடுத்து வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை தீர்மானிக்கக்கூடியதாக. இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் இறைவனிடத்தில் பன்மடங்காக அல்லாஹ் கூலித்தரான். அப்பொழுது இந்த ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன் வாயிலாக ஏராளமான இடங்களில் சொல்லியிருக்கின்றான். நபி அவர்களும் ஏராளமான இடத்திலே அழகிய முறையிலே சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு, முக்கியத்துவம் என்ன, இதில் தவறு செய்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்தாலும் கூட நாம் தவறிலிருந்து விலக வேண்டும். தவறிலிருந்து விலகி நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் சொல்றாங்களே, ஃபுத்தியத்தி அபுவாபுல் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்பட்டு இந்த மாதத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியவர்களாக, மற்ற மாதங்களில் நாம் செய்த தவறுக்கு பரிகாரமாக ஏராளமான தான தர்மங்களை செய்ய வேண்டும். இது போன்ற குடும்ப விஷயங்களில் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளுக்கு பரிகாரமாக இந்த ரமலான் மாதத்தை நாம் பரிகாரம் தேடக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.